ஹலோ நண்பர்களே, நான் உங்க மானவ தமிழன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்து வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ நீங்க லைக் போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜாபாய் என்ன நினைக்கிறான்னா, இவன் எங்க போய் அந்த ஆபத்தான வேலையெல்லாம் பார்க்க போறான். இவன் இன்னைக்கே இங்கேயே செத்துருவான். ஏன்னா அந்த ட்ரே முழுக்க பயங்கரமான வாசம் வர்ற சாப்பாட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. அதனால எதை முகர்ந்து பார்த்தாலும் விஷத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த ட்ரேல ஹுட்டூனியா டம்ப்ளிங்ஸ், ஸ்டிங்கி டோஃபு, டூரியான் பழம், அப்புறம் அந்த புளிச்ச பீன் ஜூஸ் எல்லாம் இருக்கு. வேற வழியில கண்டுபிடிக்கலான்னு ஹீரோ நினைச்சாலும் அது முடியாது. ஏன்னா விஷம் அந்த அளவுக்கு சாப்பாடோட சாப்பாடா மறைக்கப்பட்டிருக்கு. ஜாபாய்க்கு அவங்க குடும்பத்து பாய்சன் மாஸ்டர் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஏன் இந்த கெமிஸ்ட்ரி டீச்சரானு கூட அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவன் சவால் விடுறான். மறுபக்கம் அந்த பச்சை முடி பையன் இது தனக்கு சாதகமான ஃபீல்டுன்னு ரொம்ப நிம்மதியா மோந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த குண்டு பையன் சாப்பாட்டு மேல ஏதோ ஒரு கெமிக்கலை ஊத்தி செக் பண்றான். ஒரு பொண்ணு மின்னலை வச்சு விஷத்தை கண்டுபிடிக்கிறா. டீச்சர் ஷிங்கன் அதை பார்த்துட்டு இவ இன்னமும் பாய்சன் டிடெக்ஷன்ல எக்ஸலண்டா இருக்காளே அப்படின்னு வியக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஹீரோ பக்கம் வராங்க. ஏன்னா எல்லாரும் அவங்க டேலண்ட்டை காட்டும் போது நம்ம ஹீரோ மட்டும் எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருக்கான். இதை ஓர கண்ணால கவனிச்ச ஜாபாய் மனசுக்குள்ள சிரிக்கிறான். பாவம், இவன் என்ன பண்ணுவான், எதை சாப்பிட்டாலும் சாக போறான்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு நக்கலா நினைக்கிறான். ஆனா அதே சமயம் அந்த மிதக்கிற தீவுல அந்த டிராகன் பொண்ணு டிவைன் டிராகன் மீன் பிடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. கடவுள் ஆனதுக்கு அப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே இந்த மீன் பிடிக்கிறத தவிர அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவ அப்படியே சும்மா படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட கண்ணுலையும் மூக்குலையும் ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ட்ரேல இருந்த எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு விடாம சாப்பிட்டுட்டான். இதை பார்த்த டீச்சர் ஷிங்கன்னால அவங்க கண்ணையே நம்ப முடியல. இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு அவங்க அப்படியே உறைஞ்சு நிக்கிறாங்க. டீச்சர் ஷிங்கன் ஹீரோவை பார்த்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா, இதுல உன் உயிரே போகலாம் அப்படின்னு பதறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள இவனை மாதிரி முட்டாள்கள் வருவாங்கன்னு நான் முன்னாடியே யோசிச்சு அந்த விஷத்தோட அளவை டோசேஜை ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன நிம்மதி அடைகிறாங்க. அவங்க ஹீரோ கிட்ட இது உன்னை கொல்லாட, ஆனா ஒரு பயங்கரமான வயிற்றுப்போக்குக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஜாபாய்க்கு உள்ளுக்குள்ள ஒரே சிரிப்பு. டீச்சர் பாவம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நான் தான் எல்லா சாப்பாட்லயும் விஷம் வச்சனே, ஒரு மனுஷன் 5 தடவை செத்து போற அளவுக்கு அதுல விஷம் இருக்கு அப்படின்னு அவன் கணக்கு போடுறான். அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோவோட முகம் அப்படியே வெளுத்து போகுது. அவனோட கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு எல்லா இடத்துலயும் ரத்தம் பீறிட்டு வருது. அப்படியே அவன் தரையில விழுந்து செத்துட்டான். டீச்சர் ஷிங்கன் ஓடி போய் அவன் நாடி துடிப்பை செக் பண்ணிட்டு அவன் இறந்துட்டதா அனௌன்ஸ் பண்றாங்க. அங்க இருந்த ஒரு ஸ்டூடெண்ட், ஐயோ இது நியூஸ்ல எல்லாம் வருமே, ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துருமே அப்படின்னு பயப்படுறான். அதுக்கு இன்னொருத்தன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, இவன் என்ன ஏதாச்சும் பெரிய ஃபேமிலி பையனா இல்ல டாப் ஸ்காலரா, இவன் ஒரு சாதாரண ஆளுதான், சீனியர் இயர்ல ஸ்டூடெண்ட்ஸ் சாகிறதெல்லாம் இங்க ரொம்ப சகஜம் அப்படின்னு சொல்றான். 19வது ரேங்க்ல இருக்கிறவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ ஈஸியா அவன் ஒரு ரேங்க் மேல போயிடலாம். டீச்சர் ஷிங்கனுக்கு இவன் செத்ததுனால அவங்களோட ப்ரமோஷன் பாதிக்கப்படுமே அப்படின்னு தான் கவலை. அதே சமயம் அவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க. என் எக்ஸாம்ல எவன்டா விஷத்தை மாத்தி வச்சது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பிஇ டீச்சர் மேல தான் சந்தேகம் வருது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவுல தான் போட்டி போயிட்டு இருக்கு. அவங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ உயிரோட எழுந்திருச்சு உட்காந்துட்டான். டீச்சர் அப்படியே துள்ளி குதிச்சு பின்னாடி போறாங்க. அவங்க இத்தனை வருஷ கெரியர்ல இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்ல. இவன் என்னையே ஏமாத்திட்டானா அப்படின்னு அவங்க நம்ப முடியாம பாக்குறாங்க. ஹீரோ மெதுவா எழுந்து, டீச்சர் அந்த 5 ஐட்டம்லயும் விஷம் இருந்துச்சு, அதுல என்டிக் டிஸ்பர்சிங் பவுடர் கூட இருந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட் பண்றான். அப்போ அவனோட உள்ளங்கையில சில எழுத்துக்கள் மின்ன ஆரம்பிக்குது. அவன் கடைசியா அந்த 5வது விஷயத்தோட பேரு ஏர் எண்டிங் பாய்சன் அப்படின்னு சொன்னான். இது கேட்ட உடனே ஜாபாய்க்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவன் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி அவங்க செட்ல இருக்கிற ஒரு காண்டன்சேஷன் ரியால்ம் எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் இந்த விஷயத்த ரெடி பண்ணான். அந்த ஹீரோவை பத்தி தீர விசாரிச்சதுல அவன் ஒரு சாதாரண ஆளுன்னு தான் தெரிஞ்சது. அப்படி இருக்கப்போ ஒரு எக்ஸ்பர்ட் வச்ச விஷயத்திலிருந்து இந்த சாதாரண பையன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு அவனுக்கு ஒரே குழப்பம். அன்னைக்கு சாயங்காலம் லேப்ல டீச்சர் ஷிங்யான் ஒரு பெட்ரி டிஷ்ல இருந்த ஏதோ ஒன்ன செக் பண்றாங்க. அவங்களோட ஆரா சக்தியை வச்சு அந்த திரவத்தை ஆராயிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோவோட ரத்த சாம்பிள் தான். அவங்க பண்ண அனாலிசிஸ் படி ஹீரோ சொன்ன எல்லா பதிலுமே 100% கரெக்ட். அந்த முட்டாள் பிஇ டீச்சரால கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா இது ஒரு காண்டன்சேஷன் ரியால் பாய்சன் மாஸ்டர் செஞ்ச வேலை தான். அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணவே அவங்களுக்கு பாதி லாத்திரி ஆகிடுச்சு. ஆனா ஹீரோ அதை அசால்ட்டா கண்டுபிடிச்சதை பார்த்தா அவன் ஒரு விசித்திரமான பிறவியா இருப்பான் போலன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே சமயம் புதுசா திறக்கப்பட்ட அந்த இம்மார்டல் புக் ஸ்டோர்ல நம்ம ஹீரோ புக்ஸை தேடிட்டு இருக்கான்.
இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட் இருக்கும்ல அவன் கனவுல கூட நினைக்கல. அந்த டிராகன் பொண்ணு டிவைன் டிராகன் இவனோட உள்ளங்கை மூலமா இவன் கிட்ட பேசுறா. இது அவனோட பிளட் லைன் ஃபார்பிடன் டெக்னிக் அப்படின்னு அவ சொல்றா. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாத அளவுக்கு நீ இவ்ளோ முட்டாளா இருக்கியே அப்படின்னு அவனை கிண்டல் பண்றா. அவசர காலத்துல ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும்னு அவங்க 2 பேரோட ஹெல்த் பார்ஸையும் அவ இப்போ ஒன்னா இணைச்சிட்டா. ஹீரோ இந்த மாதிரி என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் ரொம்ப வலிக்குது அப்படின்னு புலம்புறான். இம்மார்டல்ஸ் அதாவது தேவர்கள் சாதாரண மனுஷங்க கூட பேசுறதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு அவன் கேட்கறான். கடவுள்களுக்கு தான் முழு சுதந்திரம் இருக்குமேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா மனுஷங்களுக்கு நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ஸ் அதாவது அணு ஆயுதம் மாதிரி எங்களோட ஒவ்வொரு அசைவையும் அந்த இம்மார்டல் பேலஸ் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு கசப்பான உண்மையை சொல்றா. அவ ஏற்கனவே ஒரு வாட்டி அவளோட சுய இஷ்டத்துக்கு பூமிக்கு இறங்கி வந்தாச்சு. அதனால இப்ப மறுபடியும் அவ சாதாரண மனுஷங்க கூட தொடர்பு வச்சுக்கிற விஷயம் அந்த இம்மார்டல் பேலஸுக்கு தெரிஞ்சா சில தேவர்கள் அவளை தேடி பிடிச்சு தண்டிக்க வருவாங்களாம். ஹீரோ அவகிட்ட சரி அதெல்லாம் விடு, இந்த உலகத்துல இருக்கிற டாப் டியர் புதையல்கள் அதாவது டாப் டியர் ட்ரெஷர்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவ நான் உனக்கு எதையெல்லாம் சொல்ல முடியுமோ அதை எல்லாத்தையுமே அந்த அட்வான்ஸ்டு பேமெண்ட் ஸ்கில்ஸ்லயே வச்சுட்டேன், நீ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் ஒழுங்கா ஃபாலோ பண்ண அது போதும் அப்படின்னு சொல்றா. இப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோவோட கையில இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு ஃபீமேல் ஸ்டாஃப் இதை பார்த்துடுறா. இந்த காலத்து ஹைஸ்கூல் பசங்க ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காங்கன்னு தெரியும், ஆனா அதுக்காக ஒரு புக் ஸ்டோர்ல வந்து இப்படி தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு ரத்தத்தை கொட்டுவாங்களா, மறுபடியும் இந்த ரத்தத்தை நான் தான் சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு சலிச்சுக்கிறா. ஹீரோ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நானே இந்த ரத்தத்தை அப்புறமா கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவ அங்க இருக்கிற சில புக்ஸை பத்தி அவகிட்ட டவுட் கேட்கறான். அவ உனக்கு என்ன மாதிரி புக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்க அவன் நான் இப்ப சீனியர் இயர் படிக்கிறேன், என்னோட டார்கெட் காண்டன்சேஷன் ரியால்முக்கு போகணுங்கிறது தான், அதுக்கு நல்ல ப்ரெப் புக்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கும்போதே இவன் இப்பவே காண்டன்சேஷன் ரியால்முக்கு போகணும்னு ஆசைப்படுறத பார்த்தா அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹீரோ இந்த ரியால்ம் அடையிறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அப்பாவியா கேட்கறான். இவனுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லையேன்னு அவளுக்கு ஒரு நிமிஷம் இவன் நிஜமாவே சீனியர் இயர் தான் படிக்கிறானான்னு டவுட் வந்துருச்சு. அவனுக்கு விளக்கமா சொல்றா, காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ நீ இந்த காண்டன்சேஷன் ரியால்மை அடைஞ்சிட்டா போதும், உனக்கு கண்டிப்பா சீட் கிடைச்சிரும். ஒருவேளை நீ இப்பவே அதை அடைஞ்சிட்டன்னா நீ டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் மூலமாவே காலேஜ்ல சேர்ந்துடலாம். ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு ஆசை மட்டும் அதிகமா இருக்கு, ஆனா அதற்கான அடிப்படை அறிவு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கமெண்ட் பண்றா. அப்புறம் அவ அங்க இருக்கிற 3 பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் அவன் கிட்ட காட்டுறா. உன்னால இதை புரிஞ்சுக்க முடிஞ்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுல இருந்து காண்டன்சேஷன் ரியால்ம் கல்டிவேஷன் கைட் புக்கை தேர்ந்தெடுக்கிறான். அவன் அந்த புக்கை கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தான். ஆனா அந்த ஸ்டாஃப் பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ண புக்கை அவன் எடுக்காததுனால அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ சொல்றத கேட்க மாட்டேங்கிறானேன்னு அவன் நினைச்சா. அவன் புக்கை வாங்கின உடனே அப்படியே மேலோட்டமா ஸ்கேன் பண்ற மாதிரி பார்த்தான். அந்த கஷ்டமான புக்கை இவன் எடுத்த உடனே கடைசி பக்கத்துக்கு திருப்புறத பார்த்துட்டு அந்த பொண்ணு இவன் லாஜிக்கே இல்லாம தலைகீழா யோசிக்கிறானே, இவன் எல்லாம் உருப்பிட வாய்ப்பே இல்லைன்னு மனசுக்குள்ள முடிவே பண்ணிட்டா. அந்த புக்ல என்ன போட்டிருந்துச்சுன்னா, கண்டன்சேஷன் ரியல்முக்கு போகணும்னா கீ இல்லனா பாடி கல்டிவேஷன்ல லெவல் 10 வரைக்கும் முழுசா முடிச்சிருக்கணும். அது போக ஒரு கண்டன்சேஷன் பில்லோட உதவியும் கண்டிப்பா வேணும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தாறுமாறா எகிரி ரேம்பேஜ் பயங்கரமான காயங்களை உண்டாக்கும். அதனால இவனுக்கு நிறைய டாப் கிரேட் ஹீலிங் மெடிசின்ஸ் அப்புறம் உடம்ப ஸ்டேபிளா வச்சுக்கிற மருந்துகள்லாம் தேவைப்படும். இது ரொம்ப காஸ்ட்லியான அப்புறம் உயிருக்கே ஆபத்தான விஷயம். ஆனா ஹீரோ என்ன முடிவு பண்ணான்னா, ஜாங் குடும்பத்தோட எஸ்டேட்லயே போய் ஒரு கண்டன்சேஷன் பில்லை ரெடி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். கட் பண்ணா அங்க ஒருத்தன் சத்தமா கத்திட்டு இருக்கான். ஒரு கண்டன்சேஷன் ரியல்ம் லெவல் பாய்சன் மாஸ்டர் ஆகியும் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டை கொல்ல முடியலையேன்னு ஜாபாய் அவனை போட்டு திட்டுறான். அந்த ஆள் எங்கேயோ ஏதோ தப்பு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சுறான். இன்னொரு சான்ஸ் கொடுங்க, இந்த வாட்டி அந்த பையன் கண்டிப்பா செத்துருவான் அப்படின்னு சத்தியம் பண்றான். ஜாபாய்க்கு இப்போ பயம் வந்துருச்சு. ஏன்னா ஹீரோவோட ஸ்கோர் இப்போ கிளாஸ்ல 10வது இடத்துக்கு வந்துருச்சு. கண்ணுல இருக்கிற ஒரு முள்ளு மாதிரி இருக்கிற இவன் இவ்ளோ ஈஸியா மேல வர்றத ஜாபாயால தாங்கிக்கவே முடியல. உனக்கு இன்னும் 1 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள அவன் சாகலன்னா உன் தலை உருளும் அப்படின்னு மிரட்டுறான். அப்போ திடீர்னு மேல கூரையிலிருந்து ஒரு பெரிய சத்தம் வருது. எல்லாரும் எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு வாளை வச்சு கூரையை உடைச்சிட்டு உள்ள குதிக்கிறான். இந்த மோதலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாங் குடும்பத்தோட வீட்ல செக்யூரிட்டி ரொம்ப பலமா இருந்துச்சு. அப்போ 2வது மாடியில இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு தன் கூட வேலை செஞ்சவன் திடீர்னு செத்து விழுறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகிறான். அவன் டக்குன்னு ரேடியோவை எடுத்து யாரோ உள்ள புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வரான். ஆனா அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு அடி விழுது. அப்படியே நம்ம ஹீரோ 2வது மாடி பால்கனிக்கு தாவறான். அங்கேயும் கூரையில இருந்த செக்யூரிட்டி கார்டுங்களை அடிச்சு போடுறான்.
நிக்கிறான். அப்போதான் ஜாபாய் அந்த பாய்சன் மாஸ்டர் கிட்ட ஹீரோவை கொல்றதுக்கு உனக்கு 1 வாரம் தான் டைம் அப்படின்னு டெட்லைன் கொடுக்கறத ஹீரோ கேட்குறான். ஹீரோ தன்னோட முழு சக்தியையும் கையில திரட்டி அப்படியே 2 மாடியை ஓட்ட போட்டுக்கிட்டு கீழே குதிக்கிறான். ஜாபாய் இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே தான் வாளை எடுத்து அவனோட தோள்பட்டையிலேயே ஒரு குத்து விடுறான். அந்த புது ஸ்டூடெண்ட்டை கிண்டல் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு ஜாபாய்க்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. அந்த வாள் மட்டும் இன்னும் ஒரு 2 இன்ச்சு தள்ளி இதயத்துல பட்டிருந்தா ஜாபாய் நேர செத்துருப்பான். அடிபட்டாலும் ஜாபாய் விடாம ஹீரோவை திருப்பி தாக்க பார்க்கறான். அவன் தன்னோட பாம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹீரோவை தள்ளி விடுறான். ஹீரோவும் வாளை உருவிக்கிட்டு ஜாபாயோட அடியை தன்னோட கையாலேயே தடுத்து நிறுத்துறான். அந்த வேகத்துல ஜாபாய் அப்படியே 4-5 செவுத்துல மோதி கடைசியா ஒரு செவுத்துல போய் சொருகிக்கிறான். அப்போ திடீர்னு ஹீரோவை நோக்கி விஷ ஊசிகள் பாயுது. ஹீரோ ரொம்ப திறமையா தான் வாளை வச்சு தடுத்துட்டான். இருந்தாலும் அவன் கொஞ்சம் தடுமாறிட்டான். அப்போ ஒருத்தன் ஒரு விசித்திரமான ஆயுதத்தோட ஹீரோவை தாக்க வரான். அது ஒரு கம்பு மாதிரி இருக்கு, ஆனா அதோட நுனியில ஒரு மெட்டல் பூ மாதிரி விரியுது. ஹீரோ அதை வாளால தடுக்க பார்க்கறான். ஆனா அந்த ஆள் டக்குன்னு ஒரு பட்டனை அமுக்க அதிலிருந்து ஒரு கத்தி வெளிவந்து ஹீரோவோட கண்ணையே குறிவைக்குது. ஹீரோ டக்குன்னு தலை தப்ப சுதாரிச்சதுனால அவனோட முகத்துல ஒரு சின்ன கீறலோட அது போயிடுச்சு. அந்த ஆள் கொஞ்சம் பின்னாடி போய் நிக்கிறான். அப்போதான் அவனுக்கு புரியுது, ஓ இவன் தானா அந்த அதிர்ஷ்டத்துல என் விஷத்துல இருந்து தப்பிச்ச அந்த பையனா? நானே உன்னை தேடி வரலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்டியா அப்படின்னு சொல்றான். தான் முதல்ல வீசின அந்த விஷ ஊசிகள் சாதாரணமானது இல்லைன்னு அவன் மிரட்டுறான். இது எங்க பரம்பரை ரகசிய விஷம், இதை தொட்டாலே இந்த சின்ன பையன் இந்நேரம் செத்துருக்கணுமே அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். ஹீரோவோட கன்னத்துல இருந்து ரத்தம் வழியுது. ஆனா அவன் அந்த பாய்சன் மாஸ்டரை ஒரு லுக்கு விட்டான் பாருங்க, அந்த ஆளுக்கே ஒரு நிமிஷம் நடுக்கம் வந்துருச்சு. அடுத்த செகண்ட் ஹீரோ அங்க இல்ல. மின்னல் வேகத்துல ஜாபாய் பக்கம் பாஞ்சு அவன் மேல வாளை வைக்கிறான். ஜாபாய குத்த போக அவன் தப்பிச்சிடுறான். ஹீரோ வாளை சுழற்றும் போது மறுபடியும் சில விஷ ஊசிகள் அவன் பக்கம் வருது. அந்த பாய்சன் மாஸ்டருக்கு செம்ம கடுப்பு. என்ன மதிக்காம நீ பாட்டுக்கு அவன்கிட்ட போறியா அப்படின்னு கத்துறான். அதோட இவ்வளவு பவர்ஃபுல் விஷம் ஏறியும் இவன் இன்னும் எப்படி நிக்கிறான்னு அவனுக்கு புரியல. ஹீரோ அங்க இருந்த ஒரு பொருளை உடைக்கிறான். அந்த பாய்சன் மாஸ்டர் ஜாபாய் கிட்ட, நீ ஓடிடு, நான் இவனை ஊசி மலையால கவர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஜாபாய் ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சு ஓடுறத ஹீரோ பாக்குறான். ஜாபாய் தப்பிச்சிட்டான். இப்போ அந்த பாய்சன் மாஸ்டர் தன்னோட கண்டென்சேஷன் ரியல் பவரை காட்ட முடிவெடுக்கிறான். செவுத்துல குத்துன அந்த ஊசிகள்ல இருந்து ஒரு பச்சை கலர் புகை கிளம்புது. ஹீரோவுக்கு இருமல் வருது. அந்த விஷப்புகை ஊசியை விட ரொம்ப பவர்ஃபுல்னு அவனுக்கு புரியுது. அவனோட தோள்ல விஷம் ஏற ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே செத்து விழுந்துடுறான். பாய்சன் மாஸ்டர் கத்தி சிரிக்கிறான். எல்லா விஷத்துக்கும் நீ இம்யூன்னு நினைச்சியா? என்னோட ஃபினிஷிங் மூவ்ல முடிஞ்சிட்டியேடா அப்படின்னு கிண்டல் பண்றான். ஆனா திடீர்னு அங்க இருந்த ஒரு சிலை பாதியா வெட்டுப்படுது. ஹீரோ கண்ணை திறந்து தான் வாளை எடுத்து அந்த பாய்சன் மாஸ்டரை ஒரே வெட்டு வெட்டுறான். அந்த ஆளுக்கு அப்பந்தான் புரியுது தான் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. உண்மையில என்ன நடக்குதுன்னா, அந்த டிராகன் பொண்ணு டிவைன் டிராகன் இப்போ ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்றா. கிளே அவதார் டெக்னிக் மூலமா ஹீரோவுக்கு வர்ற பாதிப்பை வேற பக்கம் திருப்பி விடுறா. அதனால இப்போ ஹீரோவுக்கு அடிபட்டா அவ உடம்புல ரத்தம் வராது. ஆனா ஹீரோவோட 2 அவதாரங்கள் அடுத்தடுத்து அழிஞ்சதுனால ஹீரோ ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கான்னு அவளுக்கு தெரியுது. என்ன நடக்குதுன்னு அவ செக் பண்ணி பாக்குறா. அப்போ நம்ம ஹீரோ யாரையோ வெட்டிக்கிட்டு இருக்கிறத அவ பாக்குறா. அந்த பாய்சன் மாஸ்டரால நம்பவே முடியல. ஒரு கண்டென்சேஷன் ரியல்ம் கல்டிவேட்டர் ஆகியிருந்தும் ஒரு சாதாரண ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் ரியல் பையன்கிட்ட தோத்துட்டோமே நினைச்சு ரத்தம் கொட்டி அப்படியே செத்துடுறான். அவன்கிட்ட நாடி துடிப்பே இல்ல. ஹீரோ அவன்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் லூட் பண்றான். அதெல்லாம் அவனுக்கு பெருசா உதவாட்டியும் வித்தா காசு கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் ஜாபாய் ஒரு மலைப்பாதையில மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்கான். பயத்துல ஓடினதுலாம் அவனுக்கு சுத்தமா மூச்சே இல்ல. போனை வேற அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு. அதனால அந்த வழியா வந்த ஒரு காரை நிறுத்தி அவங்க கிட்ட போன் வாங்கி தான் ஆட்களுக்கு போன் பண்றான். அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் மேல அவனுக்கு செம்ம கோபம். இந்த ஜாங் குடும்பத்துக்கிட்டேயே பழி வாங்க வருவியா? எங்க குடும்பத்து அசாசின்களை எல்லாம் ஒன்னா திரட்டி உன்னையும் உன் குடும்பத்தையும் மொத்தமா அழிச்சிடுறேன்டா அப்படின்னு சபதம் போடுறான். அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ திடீர்னு அங்க தோன்றி, யார கொல்ல போற அப்படின்னு கேக்குறான். ஜாபாய் மிரண்டு போறான். ஹீரோ வாளால தாக்க ஜாபாய் எப்படியோ தப்பிச்சிடுறான். ஜாபாய் தன்னோட 100 ரிஃபைன்டு ஸ்டீல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் உடம்ப பலப்படுத்திக்கிறான். ஆனா ஹீரோவோட வாள் அவனோட கையை கிழிச்சிடுச்சு. ரத்தம் சொட்ட சொட்ட அவன் கொஞ்சம் பின்னாடி போறான். அவன் சுதாரிச்சு நிக்கிறதுக்குள்ள ஹீரோ ஒரு மின்சார பந்தா அவன் முகத்துல வீசுறான். அது வெடிச்ச வேகத்துல ஜாபாய் அப்படியே அந்த மலை உச்சியிலிருந்து உருண்டு கீழே விழுந்துடுறான். தரையில பலமா மோதி அவனால நகரவே முடியல. ஹீரோ அவனை முடிச்சிடலான்னு பின்னாடியே வர்றான். ஜாபாயால கை கால கூட அசைக்க முடியல. டே, நான் ஜாங் குடும்பத்து வாரிசுடா, என்னை தொட்டா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்ட பாக்குறான். ஆனா ஹீரோ அதை எல்லாமே ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஒரே வெட்டு ஜாபாயோட தலை துண்டா விழுந்துருச்சு.